அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் தமிழ் வார்த்தை விளையாட்டு 24 பாகம் 2. போன வாரம் பாகம் 1 நம்ம பார்த்துருந்தோம். முதலமைச்சர் என்ற தலைப்பில் பாகம் 1 வீடியோவில் இருந்தது. இது பாகம் 2. பாகம் 1இல் முதல் 20 கேள்விகள் இருந்தது. பாகம் 2இல் 21லிருந்து 50 வரைக்கும் 30 கேள்விகள் உள்ளது. ஒவ்வொரு 10 வினாக்களுக்கும் 2 நிமிடங்கள் கால அவகாசம் உள்ளது. வீடியோவின் முடிவில் விடைகள் ஸ்கிரீனில் காண்பிக்கப்படும். இன்றைய தலைப்பு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் அரசு துறைகளின் பெயர்கள். இந்த தொடர் முழுக்க ஒரு பொழுதுபோக்கு மற்றும் கல்வி சார்ந்த வார்த்தை விளையாட்டு மட்டுமே. இது எளிமைக்காகவும் வடிவமைப்புக்காகவும் சில வார்த்தைகள் சுருக்கி நாம் கேள்வியில் கேட்டிருக்கிறோம். போன வாரம் நான் முதலமைச்சரானால் என்ற தலைப்பில் லைவ் செக்ஷனில் மொத்தம் 40 வார்த்தைகள் 3 காணொலியாக உள்ளன. ஸோ அது நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம். போன வாரம் முதலமைச்சர் என்ற தலைப்பில் பாகம் 1 வார்த்தை விளையாட்டு 24 நம்ம பார்த்துருந்தோம். அதோடைய கண்டினியூஷன் தான் அது பாகம் 2. இன்று 30 வார்த்தைகள் உள்ளன. உங்களுடைய விடைகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களுடைய அனைத்து விடைகளுக்கும் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எல்லாருக்குமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம் தமிழ்நாட்டில் பல துறைகள் உள்ளன. இந்த துறைகளில் உங்களுக்கு எந்த துறை மிகவும் முக்கியம் வாய்ந்த துறை, எந்த துறைகளை நம்ம உடனே கவனிக்க வேண்டும், மேம்படுத்த வேண்டும் என்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். என்னை பொறுத்த வரையில் என்னுடைய கருத்துக்களை நான் இந்த காணொலியில் சொல்லலான் இருக்கேன். இதில் முதல்ல பார்த்திங்கன்னா கல்வி புரட்சி. ஒரு தரமான இலவச கல்வி, அனைவருக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும். ப்ராக்டிக்கல் லேர்னிங் இருக்கணும். வெறும் தியரி வழியாக கல்வி இல்லாமல் ப்ராக்டிக்கல் லேர்னிங் இருக்கணும். நெறிமுறை கல்வி, மதிப்பெண்களை தாண்டி ஒழுக்கம், சுயசார்பு மற்றும் சமூக பொறுப்பை வளர்க்கும் கல்வி முறை இருக்க வேண்டும். 2வது, அனைவருக்கும் உயர்தர மருத்துவம். நோய் இல்லாத வாழ்வே குறைவற்ற செல்வம். ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ செலவு என்பது ஒரு பெரிய சுமையாக இருக்கக்கூடாது. அனைத்து மக்களுக்கும் முழுமையான இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். கல்வி மற்றும் மருத்துவ செலவு, இந்த இரண்டும் நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்குகிறது. இன்றைய பெற்றோர்களின் நிலைமை, நமக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் நம் பிள்ளைகளின் படிப்பு என்னாகும், அவர்களை கரை சேர்க்க எவ்வளவு பணம் சேர்க்க வேண்டும் என்ற பயத்திலேயே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நம் பெற்றோர்களுக்கு ஏதாவது அவசர உதவி ஏற்பட்டால், அவசர கால பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, ஏதாவது மருத்துவ தேவைக்காக எவ்வளவு செலவாகுமோ என்ன ஆகுமோ என்ற பயம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லது நமக்கு வயதான பிறகு இன்னும் எவ்வளவு நாம் சேமித்து வைக்க வேண்டும், ஒரு மருத்துவ செலவு என்று போனால் லட்சங்களில் செலவாகிறது, அதை எப்படி நம்ம சேமித்து வைக்க வேண்டும் என்ற பயம் ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகளான கல்விக்கும் மருத்துவத்திற்கும் அரசு உத்தரவாதம் கொடுத்துவிட்டால் அவன் மன ரீதியாக பலமடைகிறான். இந்த 2 செலவுகளும் மிக அத்தியாவசியமாக உள்ளதால் மக்கள் கந்து வட்டிக்கும் நகைகளை அடகு வைத்தும் கடன் வாங்குகிறார்கள். வாழ்நாள் முழுவதும் அந்த கடனை அடைக்கவே உழைக்கிறார்கள். அத்தியாவசிய தேவைகளுக்கு பணம் ஒரு தடையாக இல்லாத போது மக்கள் நேர்மையாக வாழ்வதற்கான சூழல் தானாகவே உருவாகும். பயமில்லாத சமுதாயம்தான் சுதந்திரமாக சிந்திக்கும், புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும், துணிச்சலோடு புதிய தொழில்களை தொடங்கும். எனவே கல்வி மற்றும் மருத்துவம் இலவசமாக தருவது என்பது சலுகை அல்ல, அது மக்களின் பயத்திலிருந்து விடுவிக்கும் ஒரு மாபெரும் புரட்சி. வறுமை என்பது
ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் வலியை விட நாளை நம் நிலை என்னாகுமோ என்ற பயம் கொடுக்கும் வலி மிக கொடூரமானது. ஒரு நல்ல அரசு என்பது சாலைகளையும் பாலங்களையும் கட்டுவது மட்டுமல்ல, தன் குடிமக்களின் நெஞ்சில் இருக்கும் அந்த பயத்தை கொளுத்தி நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை விதைப்பதுதான். கல்வியும் மருத்துவமும் என்பது வியாபார களத்திலிருந்து விடுபட்டு சாமானியனுக்கும் தடையின்றி வரிசையில் காக்க வைக்காமல் கிடைக்கிறதோ அன்றுதான் இந்த நாடு உண்மையான சுதந்திரத்தை அடையும். பயமில்லாத சமுதாயமே நாட்டின் உண்மையான வளர்ச்சி. முதலமைச்சர் நாற்காலி என்பது அதிகாரம் செய்வதற்கான தட்டு அல்ல, மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கான களம். அரசு மருத்துவமனையில் நெஞ்சு வலியோடு ஒரு ஏழை வரிசையில் காத்து நிற்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நல்ல நிர்வாகத்தின் தோல்வி. அதை மாற்றி அவசர காலத்தில் காசுக்காகவோ அல்லது படுக்கைக்காகவோ ஒரு உயிர் கூட பிரியாத நிலையை உருவாக்குவோம். பணம் இருப்பவனுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாதவனுக்கு ஒரு நிலை என்ற விதியை மாற்றுவோம். சாமானியனின் பயத்தை போக்கி சரித்திர புரட்சியை உருவாக்குவோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.